ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் பேர் வந்து ஈத்தர் ஃபோர்ஸு. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற 2.0 ஈத்தர் ஃபோர்ஸ் 2.0 நம்ம ஓல்டு பிளான் பார்க்குறோம். ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான். அதனால அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 250 ரூபாய், அதாவது 0.001. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து 0.01. இது வந்து 2500 ரூபாய். நான் சொல்றது 250 ரூபாய். நம்ம இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த ஓல்டு பிடிஎஃப் கிடைக்கல, அதனால இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மற்றபடி எல்லாமே இதுல சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் பொருந்தும். டிரான்ஸ்பரன்ஸு, டீசென்ட்ரலைஸு, 100% செக்யூரு, ஈக்குவல் அசெட்டு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகேங்களா? வே ஈத்தர் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? டீசென்ட்ரலைஸ் கன்வெர்ட்ஸு, கீ பெனிஃபிட், ஓகே, செலிபிரிட்டி எல்லாம் ஓகே. நோ ஓனரு, நோ அட்மின், நோ இன்ஸ்டன்ட் வித்ராவல். ஓகேங்களா? அதாவது ஆட்டோ இன்ஸ்டன்ட் வித்ராவல். ஓகே, நோ அட்மின், நோ ஓனரு, 100% டீசென்ட்ரலைஸ், ரிஸ்க் வந்து ஃப்ரீ. ஓகேங்களா? ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? எல்லாம் அது நெருப்பு மாதிரி உடனுக்குடன் பிரிஞ்சு போயிடும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? பர்சனல் வேலெட்டு, ரெஃபரல் லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்காவாக கொடுத்துட்றாங்க. செக்யூர். ஓகேங்களா? சரி, இப்படியே வரோம். இதில் வந்து நம்ம செய்ய வேண்டியது வந்து லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? ஃபில் பொசிஷன் இன் ஈச் லெவல். ஃபர்ஸ்ட் ரெக்ரூட் பிளேஸ் டைரக்ட்லி பிலோ. ஓகே, டாப் டு பாட்டம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரெக்ரூட், அதாவது நீங்க கூட எத்தனை வேணா கொடுக்கலாம். ஆனா எப்படி ஃபில் ஆகும்னா லெஃப்ட் ரைட் 2, 2 கீழே 4, 4 கீழே 8 அப்படி ஃபில் ஆகும்னு சொல்ல வராங்க. ஸ்டார்ட் அப் வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படிங்க, இது வந்து நியூ பிளான் 0.01. நம்ம ஓல்டு பிளான் வந்து 0.001. இது 2500 ரூபாய், அது 250 ரூபாய். நாம 250 ரூபாய் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அன்லாக் டீசென்ட்ரலைஸ் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க இதை வந்து ஓபன் பண்றீங்க, உங்களுக்கு அன்லாக் ஆயிடுது, சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுது. ஓகேங்களா? இங்க போட்டிருக்கு பாருங்க, இதே மாதிரி தான் அதுலயும் 12 போர்டு. இதுல என்ன இருக்கோ அதே சேம் தான். நீங்க வந்து ஒரு சைபர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் போர்டுக்கு வந்து 0.01 இருக்கு, 001, 00133, 00266. இந்த மாதிரி நீங்க இதுல வந்து எத்தனை ஸ்லாட் பண்ணா அந்த எத்திரியமை டோட்டல் பண்ணி நமக்கு எவ்வளவு ஆகுன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலா எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்க வந்து லாஸ்ட் பாருங்க 1.3 எத்திரியம், 13ன்றது 1.3. அப்புறம் உள்ள வந்து ஒரு 1.3, ரெண்டு பேர் 2.6. இன்னைக்கு எத்திரியம் வந்து 2 லட்சம் ரூபாய் அப்படின்னா 2 2 4. ஓகேங்களா? 2 2 4, ஒரு 6க்கு 5, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5.5 to 6 லட்சம் ரூபாய் இருந்தால் நம்ம வந்து 12 போர்டு முடிச்சிடலாம். இதுல ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு வந்து 10, 11, இது 9, 10, 11, 12க்கு வந்து ராயல்டி கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் நீங்க 9 லெவல் வர்றதுனாவே ஒரு 90,000 இருந்தா 9 லெவலுக்கு வந்துடலாம். 90,000 டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து கிடைக்குது. மாசம் வந்து ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. நான் சொல்றது இன்னைக்கு வந்த ராயல்ட்டியை வச்சு நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட காமிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா மாசத்துக்கு ஒரு 20,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் போட்டு மாசம் ஒரு 20,000 ரூபாய், அது ராயல்ட்டி. இப்போ கண்ணுக்கு தெரியாதவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல கொடுத்துட்டு என்னைக்கு ஓடுவான், ஒடிஞ்சா என்னைக்கு சைட் மூடுன்னு பயந்து இருக்கிறத விட இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்ல கொடுத்துட்டு குளோபல்ல வந்து 90% கமிஷன் இன்சிடென்டா பிரிஞ்சிருது. 5% வந்து பாத்தீங்கன்னா ராயல்ட்டிக்கு பிரிச்சிடுறாங்க. 5% கம்பெனியோட பெனிஃபிட். சிம்பிளா இருக்கிறதுனால இது வந்து நம்ம நம்பி தாராளமா ஒரு 90,000 நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ராயல்ட்டிக்குள்ள வந்துடும். 9வது லெவல்ல நம்ம வந்துடுறோம். டெய்லி 1000 ரூபாய், 1500 ரூபாய், 500 ரூபாயிலிருந்து 1000, 1500 நமக்கு டெய்லி கிடைச்சிட்டு இருக்கு. டெய்லி நீங்க வித்ரா பண்ணலாம். நான் சொல்றது எல்லாமே வித்தவுட் ரெஃபரல். நீங்க யாருமே சேர்த்தலனாலும் இது கிடைக்கும். இதுல என்னென்ன இன்கம் இருக்குன்னா ஸ்பான்சர்ஸ் இன்கம், லெவல் இன்கம், ராயல்ட்டி இன்கம். இதுல நம்மளுடைய புது ப்ராஜெக்ட்ல ஸ்பான்சர் இருக்கு, லெவல் இருக்கு, லெவல் பூஸ்டர், ராயல்ட்டி இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப அப்படியே வரும். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம், நம்மளதுல 90% ஃபர்ஸ்ட், நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல சேம் தான் 90%. இங்க செகண்ட் டு தேர்ட் 20% ஸ்பான்சர். ஆனா இதுல வந்து செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஓல்டு ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லெவலும் தேர்ட் லெவலும் 90%. ஓகேங்களா? 4th இருந்து
12th வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 25%. ஆனா அங்க வந்து 45%. ஓகேங்களா? 45% வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்கம், 45% வந்து ஸ்பான்சர் இன்கம். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 4வதுல இருந்து 12வது வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்க லெவல் இன்கம் போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 90, அதாவது 90. செகண்ட் டு தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்கம் வந்து 70% கொடுக்குறாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா 90% கொடுக்குறாங்க. 4th டு 12th 45% இங்க கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்பான்சர் இன்கம் இங்க மேல கொடுக்கறது. இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் இன்கம், அதாவது ஸ்பான்சர்ஸ் இன்கம். ஓகேங்களா? 4வதுல இருந்து 12வது வரைக்கும் 45% கிடைக்குது. எல்லாம் ஒரு இதுவும் கிடையாது, சிம்பிள் தான். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இதுக்கு ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. இங்க வந்து ரெண்டுத்துக்கும் 90 கொடுத்துறாங்க. செகண்ட் தேர்டுக்கும் 90 கொடுத்துறாங்க. இவங்க 70 கொடுத்துட்டு அந்த 20 வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வந்து 45, இங்க வந்து பாத்தீங்கன்னா 25 வந்து 4th டு 12th வந்து 25% வந்து ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. அங்க 45 கிடைச்சிருது. எவ்வளவுங்க? 45% நமக்கு வந்து அந்த லெவல் இன்கமும் ஸ்பான்சர் இன்கம் 45% கிடைச்சிருது. இதோட ட்ரீ தான் இப்படி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 70 70. ஓகே, அடுத்து வந்து 45 45 45. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 90, செகண்ட் 90, தேர்ட் 90. ஓகேங்களா? 4th இருந்து 12th வரைக்கும் 45. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல போட்டிருக்கிற மாதிரியே தான். இதுல கொஞ்சம் சின்ன சின்ன இது மட்டும் மாத்துறாங்க. ஓகேங்களா? மிஸ்ட் அப்கிரேட் ரிவார்டு மூவ் அப் டு 24 அப்ளைன்ஸ். அதாவது நீங்க வந்து மிஸ் பண்ற அமௌண்ட் வந்து அப் டு 24 அப்ளைன்களுக்கு வந்து பிரித்து வழங்கப்படுகிறது அப்படின்னு போடுறாங்க. நோ ஈக்குவலிட்டி இன்கம் ஷிஃப்ட் டு ராயல்டி. ஓகே, 5 to 4th ஸ்லாட் 20% அப்ளைனர், 5th to 12th 20% ரெஸ்பெக்டிவ் அப்ளைனர், 5 5 6 6 6 12th. ஓகே, இது ஓகே விட்டுருவோம். ராயல்டி இங்க பாருங்க, எந்தெந்த ரேங்க்ல இருந்தா எவ்வளவு நமக்கு ராயல்டி இன்கம் கிடைக்கும் அப்படின்றத நமக்கு வந்து இதுல வந்து போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லெவல். ஓகேங்களா? 7ல இருந்து 12 லெவல் வரைக்கும் நமக்கு வந்து இதுல ராயல்டி இன்கம் இருக்கு. இதுல இருக்கு. நம்ம புது ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 10 11 12. ஓகேங்களா? ஏன்னா அது சின்ன ப்ராஜெக்ட்ன்றதுனால நமக்கு அதுல வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி தாங்க வேலை செய்யுது. நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கன்னா ஏபி 2 பேரு, இதுல 0009 நமக்கு கிடைக்கும். இதுல 009 மாதிரி 0009 கிடைக்கும். உடனே அதுல வர இன்கம் வச்சு நீங்க வந்து 0.000013 கொடுத்து செகண்ட் லெவல் போறீங்க. இதுல என்ன காட்டுறாங்க? ஸ்பான்சர்ஸ் இன்கம் வந்து 20%, லெவல் இன்கம் நமக்கு வந்து 70% காட்டுறாங்க. நமக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் இன்கம் மட்டும் உங்களுக்கு வந்து 90% கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரிதாங்க இதுலயும் செகண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆட்டோமேட்டிக் 4 ஆகும். அதுல வந்து 4 பேர் மூலியமாவே நமக்கு வந்து 90% கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் டாப்ல இருக்கேன். நான் கொடுத்த 7 பேர் இப்படிதான் 6 பேர் இப்படிதான் உட்காருவாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்கனாலும் உங்களுக்கு கீழே இந்த மாதிரி